சூரியனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது 3 விதமான நெகட்டிவ் பலன்களை நம்ம சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுங்கிறது சொல்ல முடியும். 2வது சனி தொழிலை குறிக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு தொழிலில் வந்து நிலையான தொழில் அமையாதுங்கிறது சொல்ல முடியும். 3வது சூரியன் வந்து பூர்வீகத்தை குறிக்கிறதுனால அந்த ஜாதகருக்கு பூர்வீகம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். இப்போ எப்போவுமே ஜோதிடத்தில் நெகட்டிவான பலன்களை மட்டும்தான் சொல்ல முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ சூரியன் சனி சேர்க்கையில் இருக்கிறதுக்கு பாசிட்டிவான பலன்களையும் நம்ம சொல்ல முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் சனி சேர்க்கை 6, 8, 12 இருந்தது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு எந்த பாதிப்பும் தராது. ஏன்னா இது இயற்கையாகவே பாவகிரகங்கிறதுனால பாவிகள் மறைந்தால் வங்கம் நேராது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்தது சனி வக்கரமாகி சூரியனோட சேர்ந்திருந்தது அப்படின்னா அது ஒரு விதமான யோகத்தை கொடுக்குது. அதனால் அதில் எந்த பாதிப்பும் கிடையாது. 3வது சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு வயசு காலத்தில், ஒரு வாழ்கிற காலத்தில் வரணும். இப்போ ஒரு வயசான காலத்துலேயோ அல்லது குழந்தை பருவத்திலேயோ வராமல் அந்த ஜாதகருக்கு நல்லா வாழ்கிற காலத்தில் அந்த சேர்க்கை அந்த திசை நடக்கும்போது அந்த திசையானது அவங்களுக்கு நல்ல விதமான ஒரு பலன்களை தரும்.